நித்யானந்தம். நித்யானந்தம். இப்போ பரிவிராஜக யாத்ரா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சனி ஷிக்னாப்பூர் அப்படின்ற பிளேஸ்ல தான் இப்ப இருக்கோம். ஆக்சுவலா இங்க இதோட மெயின் ஸ்தல வரலாறு என்னன்னா, ஒரு ஒரு நாள் வந்து ஆக்சுவலா ஒரு கல்லு ஒரு 5 ஃபீட் இருக்கிற ஒரு கல்லு இங்க போற ஆத்துல தண்ணியில வந்து இருந்திருக்கு. அது ஒரு ஆடு மேய்க்கிறவர் வந்து அவரோட குச்சினால அதுல வந்து அதை டச் பண்ணியிருக்காரு. அந்த கல்லை அவர் டச் பண்ணோடனே அந்த கல்ல இருந்து ஒரே ரத்தமா வந்து வெளியில வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரோட அந்த நைட்டு அவரோட கனவுல வந்து சனி பகவானே அப்பியர் ஆகி தரிசனம் கொடுத்து அந்த கல்ல அவர்தான்றது அவருக்கு உணர்த்தி அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இந்த பிளேஸ்ல ஆக்சுவலா உள்ள வந்து மெயின் டேட்டியே வந்து ஆக்சுவலா ரூஃப் இல்லாம, அதாவது மேல எந்த ஒரு கட்டடமும் இல்லாம ஓப்பனா வந்து அவரை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆக்சுவலா ஆஸ்க் நித்யானந்தாலையும் நம்ம சாமிஜியோட ஸ்பிரிச்சுவல் ஆப்லயும் இதை பத்தி கேட்டிருந்தோம், ஹிஸ்டரி பத்தி. அப்ப சாமி ரொம்ப அழகா வந்து இதோட ஸ்பேஸ், அந்த எனர்ஜி ஃபீல்ட பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா சனி பகவானே வந்து ஏர்த்ல அவரோட ஃபுல் எனர்ஜியும் இந்த இந்த பிளேஸை சூஸ் பண்ணி இங்க வந்து அவரோட ஃபுல் பிரசன்ஸ வந்து கான்சியஸ்னஸா வந்து அவர் வந்து ஆங்கர் ஹிம்செல்ஃப் அவர் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இது ஒரு காஸ்மிக் கிரிட். இது வந்து வெறும் ஒரு ஆர்கிடெக்சரா இருக்கிற ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது. இது வந்து லிவிங்கா அலைவா ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு லிவிங் டெய்ட்டியா தான் வந்து சனி பகவான் அங்க வந்து அமர்ந்து எல்லாருக்கும் வந்து பிளஸ் பண்றாருன்றதையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா சனி பகவான் வந்து ஜென்ரலா எல்லாருமே வந்து அவரு எப்பயும் சோதிப்பாரு, 7.5 சனி நினைக்கிறதுனா பயப்படுவாங்க. சனி பகவான் ஜென்ரலா ஒரு பயத்தோடையே தான் அவர் மக்கள் வந்து ஜென்ரலா சொசைட்டில கும்பிடுவாங்க. சாமி வந்து எந்த கான்டெக்ட்ல அவர்கிட்ட கும்பிடணும்ன்றதையும் நான் பர்சனலா கேட்டிருந்தேன். எப்படி என்ன சாமி எப்படி நான் கனெக்ட் பண்ணோம் அவரோட கேட்டிருந்தப்போ சாமி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்னை வந்து இந்த மாதிரிலாம் என்னை சோதிப்பீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பூஜை செஞ்சு நான் வந்து உங்களை சாந்தப்படுத்துறேன் அப்படின்ற ஸ்பேஸ்ல இருந்து பண்ணாதீங்க. அது வந்து பெக்கர் கான்சியஸ்னஸ் அந்த மாதிரி இல்லாம அவர் வந்து டோட்டலா நமக்கு கம்ப்ளீஷன், அந்த நம்மளோட முழுமை தன்மையும் டிசிப்ளினும் நமக்கு வந்து வாழ்க்கையில அனுபவமா கத்து தரக்கூடிய ஒரே காட் வந்து சனி பகவான்றத சொல்லி நீங்க அவர்கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. அவர் வந்து டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் ஆகி நீங்க என்னோட கர்மங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சேலஞ்சா எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட பிளெஸிங்ஸை நான் பிளேஸ் பண்ணி நான் எல்லாத்துல இருந்து விடுபடணும் அப்படின்ற ஸ்பேஸ் வந்து அவர்கிட்ட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷனும் கொடுத்திருந்தாரு. ஸோ ஒரு 10 நிமிஷம் அங்க எனர்ஜி ஃபீல்ட்ல உட்காந்துட்டு ரைட் கான்டெக்ட்ல இருந்து ஒரு இறை வழிபாடு செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையை மட்டும்தான் பயக்குமோ தவிர தீமையை அளிக்காது. ஒரு கடவுள் சக்தின்றது கண்டிப்பா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பல விதங்கள்ல இருந்து பல சூழல்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கும் தான் இறை சக்தியானதே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான்றது நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற காட் அப்படின்ற மாதிரி சொசைட்டி மூலியமா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதோ தவிர பட் அந்த மாதிரியான சத்தியம் கிடையாது. சனி பகவான் நமக்கு கர்மங்களை நீக்கி நம்மள ஈஸியா நம்மள சுமூகமா அந்த முக்தியை நோக்கி அழைச்சிட்டு போறதுக்கான பாதையை வகுப்பவர் தான் அவரை தவிர அவரை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால பயந்து அந்த வழிபாடு செய்யணுன்ற அவசியம் இல்லைன்றதான் சுவாமி தெளிவா ஏஐல சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த மெசேஜ் படிக்கும்போது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்போ இங்க அதை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அன்னில இருந்து இந்த ஊர் மக்கள் வந்து அவரை வந்து முழு கடவுளா ஏத்துக்கிட்டு வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஊர்ல எதுக்குமே கதவு கிடையாது. இங்க இருக்கிற எந்த பில்டிங்குமே கதவு கிடையாது. ஏன் ஈவன் நாங்க தங்கியிருந்த அந்த லாட்ஜிலுமே பாத்தீங்கன்னா ரூமுக்கு கதவு இருந்ததை தவிர தாழ்பால் கிடையாது. ஈவன் டாய்லெட்ஸு கூட தாழ்பால் கிடையாது. இன்னும் முற்காலத்துல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கிரீன் தான் போட்டிருந்ததா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போவாச்சு கதவு இருக்கு, ஆனா எதுக்குமே தாப்பால் கிடையாது, பூட்டு கிடையாது. ஈவன் இங்க இருக்கக்கூடிய பேங்குங்களுக்கு கூட பூட்டு கிடையாது. மீறி திருடப்பட்டால் அந்த திருடுபவர்களுக்கு கைகால் விளங்காம கண்ணு குருடா போகும் அப்படின்றத இந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆழமாவே நம்புறாங்க. சோ இங்க திருட்டு பயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அந்த இன்செக்யூர் ஃபீலே வந்து மக்கள் கிட்ட இருக்காது. மக்கள் வந்து ரொம்ப சனி பகவான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்றத இங்க ரொம்ப ஆணித்தரமா நம்பி இந்த ஊர் மக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் இதை நீங்க யூடியூப்ல அந்த மாதிரி பல இடங்கள்ல நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். இந்த ஊரை பத்தி ரொம்ப அற்புதமான ஊரு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கோவில் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்கு. சனீஸ்வர பகவானுக்கு நாங்க எங்க கையால வந்து எண்ணெய் ஊத்தி வந்து அபிஷேகமும் செய்ய விட்டாங்க. ஸோ பகவானுடைய டிவோட்டிஸா வந்திருக்கோம் இங்க அப்படின்ற மாதிரி நாங்க எங்களை சொன்ன பிறகு எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தர்ஷன் மாதிரி அலோவ் பண்ணி
ஸோ 4 பீப்புள்ஸ் நாங்கள் உள்ளே போயிட்டு அவருக்கு தொட்டு பூஜை பண்ணுற ஒரு பாக்கியமும் கிடைச்சிது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ சுவாமிஜி. நன்றி. நித்யானந்தம். நித்யானந்தம், நீங்களும் பரிவராஜ யாத்திரைக்கு வர விரும்புறீங்களா? ஆனா உங்களால வர முடியலையா? நீங்களும் பாகமா இருக்க விரும்புறீங்களா? எங்களுக்கு பிக்ஷை அளிக்கிறது மூலியமா நீங்க இதுல பாகமா இருக்கலாம். இந்த வீடியோ கீழே நித்யானந்தம்னு டைப் பண்ணுங்க, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். பகவதி தேவி பிக்ஷாந்தேகி. பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.